போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம கம்மிங் 12th பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த தடவை இன்டர்வியூவில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் பேரை கேட்க மாட்டாங்க, ஒரு ரோல் நம்பர் கேட்க மாட்டாங்க, உங்கள் ஃபோட்டோ அவங்க இருக்காது, அப்போ நிறைய அமெண்ட்மெண்ட், உங்கள் பேரண்ட்ஸுடைய நேம் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் தவிர்த்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் அந்த பயோடேட்டாவில் இருக்கும். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள் டிகிரி எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, இந்த மாதிரி டேட்டா தான் அந்த பயோடேட்டாவில் இருக்கும். மீதி கொஸ்டின்லாம் உங்கள்கிட்டருந்து கேட்டு அதுலேருந்து திரும்ப அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் இந்த தடவை இந்த வருஷம் மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். என்னுடைய கெஸ்ஸிங் படி அதிகமாக அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பற்றி கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 3 தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அதனால் நீங்கள் வந்து நார்மலாக இந்த 3க்கு தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸு கண்டிப்பாக மோஸ்ட்லி இது ஒரு இந்த இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ப்ளே பண்ணும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாய்ஸ் எஸ்எம்எஸ் வந்து நாளையிலேருந்து டெய்லி போட்டுரும். அதுக்கு முன்னுக்கூட்டி நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி உள்ள வீடியோ. அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னால் எத்தனை மாதம் சார் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு டேயில் உள்ளதான் கேட்பாங்க. அன்னைக்கு டே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அன்றைக்கி டே நீங்கள் காலையிலேயே எல்லா நியூஸ் பேப்பரும் பார்க்கணும். அப்போ அவங்க ஜென்ரலாகவே கேட்பாங்க, நீ என்ன பேப்பர் படிச்சிங்கன்னு கேட்பாங்க. அவனுடைய லோகா கேட்கலாம், டேக்லைன் கேட்கலாம், ஹெட் நியூஸ் என்ன இருக்குன்னு கேட்கலாம், இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன இருக்குன்னு கேட்கலாம். அந்த மாதிரி எந்த இதுதான் கேட்கலாம். அதனால் காலையிலேயே உட்காந்து படிக்கணும். அன்றைக்கி பேப்பர் புரியணும்னா பழைய பேப்பர் படிக்கணும். பழைய கான்சன்ட்ரேஷன் என்ன நடக்குன்னு பார்க்கணும். அதனால் இன்னிலேருந்து பேப்பர் படிங்க. அன்றைக்கி வந்து நல்ல தெளிவாக உட்காந்து படிச்சிடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த இன்டர்வியூ போர்டு பக்கம், அதை டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் பக்கமே நீங்கள் என்ன செய்யணும், ரூம் எடுத்து தங்கிடுங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போக வேண்டாம். அது உங்களுக்கு மெட்ராஸில் இருக்கனால உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கலாம், பதட்டம் வரும். இது பக்கத்துலேயே ரூம் போட்டிங்கன்னா அப்படியே நம்ம ட்ரெஸ் கூட கசையாமல் நம்ம வந்து என்னது இன்டர்வியூக்கு வந்துடலாம். அதனால் நீங்கள் வந்து பக்கத்துலேயே ரூம் போட்டுங்க. அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேனாலும் போங்க. அதனால் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், விட்டுறக்கூடாது. இப்போ ஜென்ரலாக வந்து ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ஸாக இருந்தால் டார்க் பேண்ட்டு, லைட் கலர் ஷர்ட் போட்டுக்கிடுங்க. கண்டிப்பாக ஷூ போடுங்க, அதே கலரில் பெல்ட் போட்டுடுங்க. லேடிஸாக இருந்தாலும் கரெக்டான ஒரு முக்கால் கையில் உள்ள ஷர்ட்டு, நெக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கிடுங்க. கண்டிப்பாக கட் ஷூ போட்டு போங்க. இதெல்லாம் உங்களுடைய இதை ஆளுமையை வந்து கூட்டி காட்டும். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த இன்டர்வியூக்குன்னு மெனக்கிடணும். ஏன்னா மெனக்கிடாமல் இருக்கக்கூடாது. இன்னிலேருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். டெய்லி உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னலாம் முக்கியம் பேப்பரில் பார்த்து காலைல ஒரு 7 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் ரீச் ஆகும். இது போக 12th என்ன கேட்காங்க, 13th என்ன கேட்காங்கிற இதுவும் வந்து நம்ம உங்களுக்கு எல்லா நோட்ஸும் உங்களுக்கு கையில் கொடுப்போம். கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு 4 டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஜேஇஓ, லேபர் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் ப்ரொபஷன் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்டர். 4 2 மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக ப்ளே பண்ணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்க்கும்போது என்னெல்லாம் கவர் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர் படிக்கும்போது நீங்களே மைண்டில் திங்க் பண்ணுங்க. ஒரு இன்டர்நேஷ்னலில் ஒரு 3 நியூஸ் முக்கியமானதாக இருக்கணும், நேஷ்னலில் ஒரு 3 நியூஸ், ஸ்டேட் லெவலில் ஒரு 3 நியூஸ், ஜுடிஷரி நியூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கிளைமேட் சேஞ்சு, ஹெல்த்து, அவார்ட்ஸு, ஸ்போர்ட்டு, தமிழ்நாடு ஸ்கீம். இன்னைக்கு கூட ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கீமுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு ஸ்கீம், தமிழ்நாடு ஓரியன்டேஷன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் போகிறீங்க. அப்போ தமிழ்நாடு ஓரியன்டேஷன் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டேஷன் கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. இதே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டேஷன் இன்டர்வியூ போனீங்கன்னா அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டேஷன் கேட்பாங்கன்னா தமிழ்நாடுக்கு தான் நீங்கள் அழுத்தம் கொடுத்து படிக்கணும். அப்போ நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 3 இது வந்து அழியாமல் போய்ட்டுருக்குது. ஆக்சுவலாக ரஷ்யா உக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியமானது. போன தடவை பார்த்தீங்கன்னா குரூப் 1 இன்டர்வியூ இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரஷ்யா உக்ரைன் வாரில் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய பாதிப்பு என்ன இருக்குது, இந்தியா நன்மைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாருங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா February 2022 ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயரை தாண்டி 2nd இயர் வரப்போகுது. ஏன்னா அப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உக்ரைன் வந்து நேட்டோவில் வந்து மெம்பராக சேர போனாங்க. அப்போ ரஷ்யா வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரிமியான ஒரு பகுதியை வந்து ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அதனால் G8லேருந்து ரஷ்யா வெளியே போய் இப்போ G7 கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. அப்போ ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் வார் போயிட்டுருக்கு, இன்னும் முடியலை. ஏன்னா இப்போ இதனால் நமக்கு என்ன லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து ட்ரேட் பண்ணுறது, டாலரில் ட்ரேட் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நமக்கு என்னென்னா நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அந்த சலுகைகளை பயன்படுத்தி நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். 1% ஆயில் இம்போர்ட் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா 40%. இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக ஆயில் இம்போர்ட் பண்ணுறது எங்கேருந்து பண்ணுறோம், ரஷ்யாவிலேருந்து போனோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து மலிவு விலையில் ஆயில் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க, நிறைய ட்ரேடு பாலிசியை கொண்டு வந்து திரும்பியும் டேக்ஸ் வந்து கூடி இருக்குது. அதனால் ரஷ்யாவில் இறக்குமதி பண்ணக்கூடிய அளவு வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் அந்த நியூஸ் இருக்குது.
அப்போது அந்த நியூஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம படிச்சுக்கணும். அப்போ என்னெல்லாம் படிக்கணும் சார்? ரஷ்யாவுடைய கேபிட்டல் என்ன, உக்ரைனுடைய கேபிட்டல் என்ன, ரஷ்யாவுடைய கரன்சி என்ன, உக்ரைனுடைய கரன்சி என்ன, ரஷ்ய அதிபர் யார், உக்ரைன் அதிபர் யார், இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்துக்கிட்டா நீங்கள் கேட்டோன்னே போட்டுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அன்றைக்கி பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம். அப்புறம் இப்போ அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இஸ்ரேல் கமாஸ், இது 100 நாளை தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா கமாஸ்காரங்க வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணிட்டு அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணாங்க. அப்போ கமாஸ் அட்டாக் பண்ணும்போது பதிலுக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. அமெரிக்காலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வார்னு போயிட்டே இருக்குது. ஈரான் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கும் இதில் பாதிப்பு நிறையா இருக்குது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஈரான் கிஸ்புல்லா தீவிரவாதிகளும் கமாஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஈரான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சவுதியுடைய நிலைமை, நம்ம அதுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம்? நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த G20 மாடல் பண்ணால் IMEன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சவுதிக்கு போயிட்டு சவுதி இஸ்ரேலில் அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ சவுதி இஸ்ரேலும் பிரிஞ்சிருக்கனால என்ன பாதிப்புகள் இருக்குது? அப்போ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில், இஸ்ரேலுடைய கேபிட்டல் என்ன, இஸ்ரேலுடைய அதிபர் என்ன, இஸ்ரேலுடைய கரன்சி என்ன, பாலஸ்தீன அதிபர் யார், பாலஸ்தீன கரன்சி என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கமாஸில் வந்து ஒரு போன வாரம் இன்டர்வியூ போன ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. கமாஸில் மக்கள் தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் தொகை கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் பேப்பர் எடுத்து தெளிவாக டெய்லி பேப்பரில் நியூஸ் இருக்குது இந்த மேட்ரு. அப்போ அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஜீனோசைடுனா அதான் போடுதுங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஜீனோசைடு கேஸ் இன் இஸ்ரேல். ஜீனோசைடுனா ஒரு இனப்படுகொலை. ஏன்னா இலங்கையில் நடந்த மாதிரி ஒரு இனப்படுகொலை வந்து சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இஸ்ரேல் வந்து ஒரு இனப்படுகொலை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு டேஞ்சரஸ் தான். அங்கே 17 ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இனப்படுகொலையை வந்து இது பண்ணக்கூடாது, ஆதரிக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்காங்க. அப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஒரு இதுதான். ஏன்னா அப்போ வந்து அந்த இதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த முதல் நாடு எதுனா சவுத் ஆப்பிரிக்கா தான். அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாகவே. ஏன் பண்ணுறாங்க, ஒரு இனத்தையே என்ன செய்கிறாங்கன்னா அழிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் சி கிரைசிஸ். இது நீங்கள் நல்லா பார்க்கணும். ஏன்னா ரெட் சி கிரைசிஸ்ங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ரெட் சி கிரைசிஸ்ங்கிறது என்னங்கன்னா, இந்த ஹாதி ரிபல்ஸ் ஏமன் நாடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நமக்கு என்னங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சியை வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ரெட் சி அட்டாக்குங்கிறது இப்போ வந்து பயங்கரமாக போய்ட்டுருக்குது. இப்போ உக்ரைன் ரஷ்யா வார விட இஸ்ரேல் கமாஸ் இதை விட இப்போ ரெட் சி வந்து அட்டாக்கு. இதில் வந்து அமெரிக்கா யூகேயும் சேர்ந்து அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் மேலாம் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெட் சியை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்து வச்சுடுங்க. ரெட் சிங்கிறது என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆப்பிரிக்கா, இது வந்து சவுதி அரேபியா, இது மெடிட்டரேனியன் சி. ஏன்னா மெடிட்டரேனியன் சி, இது ரெட் சி. மெடிட்டரேனியன் சி ரெட் சியும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் நமக்கு என்னென்னா சூயஸ் கேனல். இந்த ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ண சூயஸ் கேனலோடு நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும், என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கணும். இஸ்ரேல் இருக்குது, காசா இருக்குது. அப்போ அந்த இடத்த நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இஸ்ரேல் காசா, அந்த மெடிட்டரேனியன் சீவுடைய ரெட் சி அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கக்கூடியது. இதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரெட் சி. ரெட் சி வழியாக வந்து நமக்கு என்னென்னா இந்த இடம் முக்கியம். இதான் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்பேல் மண்டப் ஸ்ட்ரெயிட்னா என்னது, ஜலச்சந்தி, 2 கனெக்ட் டு வாட்டர் பாடி. அப்போ கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக நம்ம எங்கன்னா இந்த அரபிக்கடல் பக்கத்தில் வர்றோம். இப்போ என்ன பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமன் நாடு இந்த இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாப்பேல் மண்டபத்தில் இது சின்ன பகுதி, இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடிய கப்பலை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா கொள்ளடிக்காங்க, கடத்துகிறாங்க, நிறைய வேலை பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு பயந்து இப்போ என்ன செய்யணும்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆப்பிரிக்காவை சுற்றி வரும்போது டைம் அதிகமாகுது, எனர்ஜி அதிகமாக செலவழிக்க வேண்டியது இருக்குது, அதனுடைய காஸ்ட் அதிகமாகுது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. இது பயங்கரமான ஒரு டேஞ்சரஸாக கொண்டு போய்ட்டுருக்கு. அப்போ வந்து இதுதான். அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டுக்காரன் அட்டாக் பண்ணுறான். இங்கே ஏற்கனவே நமக்கு தெரியும் சோமாலிய கடற்கொள்ளையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2க்கும் நடுவில் தான் அந்த பாப்பேல் மண்டப ஸ்டேட் இருக்குது. அப்போ பாப்பேல் மண்டப ஸ்டேட்டில் தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கிடணும், இஸ்ரேல் இது ஸ்ட்ரிப் பார்த்துக்கிடணும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, அந்த ரெட் சியை பார்த்துக்கணும். ஆக்சுவலாக ரெட் சி மெடிட்டரேனியன்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடியதான் என்னென்னா சூயஸ் கேனல். அந்த சைடு போனீங்கன்னா என்ன வரும் கேட்டிங்கன்னா, நமக்கு அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து அப்படியே சுற்றி இந்தியாவுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ நமக்கு சவுதி அரேபியாங்கிறது இங்கே தான் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈரான் தான் இருக்குது. ஈரான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அதனால தான் ஈரான் மேலேயும் இவங்க யூகேயும் யூஎஸ்ஸையும் அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இந்த ஓரளவுக்கு ஒரு மேப் நாலேஜ் வச்சுட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த 3 பிரச்சனை வந்து எவர்கிரீன் மாதிரி போய்ட்டுருக்கு. இதை கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு மாலத்தீவில். இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி சைனாவுடைய ஆதரவாளரான முகமது முயிஷு இவர் வந்து அங்கே என்னென்னா அதிபர் ஆகியிருக்கார்.
அதிபர் ஆகி பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு விசிட்டிங் போன அதிபர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விசிட்டிங் இந்தியாவுக்கு வந்தார். இவர் வந்து டர்க்கி போனார், அப்புறம் இப்போ சைனாவுக்கு போனார். இப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு பேப்பரில் கூட அவர் வந்து பார்லிமெண்ட்டில் ஸ்பீச் பேசும்போதே வந்து இந்தியன்ஸ் வந்து வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் கொடுத்துட்டார். 3 ஏரோஸ்பேஸில் இந்தியன்ஸ் இருக்காங்க ஹெலிகாப்டரை ஃபங்க்ஷன் பண்ணுறக்காண்டி. அதில் 3ல் பார்த்தீங்கன்னா மே 10க்குள்ளே ஒரு ஸ்பேஸ்லேருந்து காலியாகிடணும், மிச்சம் 2 மே 10க்கு அப்புறம் காலியாகிறன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓப்பனாகவே பேசிட்டார். அப்போ இவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு இஷ்யூவும் பார்த்துக்கணும். லட்சத்தீவுடைய கேபிட்டல் என்ன, லட்சத்தீவு யூனியன் டெரிட்டரி, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அதை ப்ரொபகேட் பண்ணியிருக்காரு. அப்போ மாலத்தீவுடைய கேபிட்டல் என்ன, மாலி, கரன்சி என்னது, ருபியா, எல்லாத்தையுமே பார்த்துக்கிடணும். அதனோட அதிபர் என்ன. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே உள்ள மினிஸ்டர் வந்து தவறுதலாக பேசுகிறது, பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடக்கும்போது இவர் வந்து சைனாவில் தான் இருந்தார். இப்போ சைனாவில் தான் அவர் வந்து பயங்கர ஆதரவாளராக இருக்குது. அது நமக்கு ஒரு இழப்பு தான். ஏன்னா நம்ம அண்டை நாடுகள் எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நல்ல ரிலேஷனில் தான் இருக்கணும். அப்போ அண்டை நாடுகள் நம்ம கையை விட்டு போகிறது நமக்கு ஒரு இதாக இருக்கும். அப்போ அந்த இஷ்யூ இன்றைக்கி பேப்பரில் கூட இருக்குது, பார்த்துக்கணும். அடுத்தது முக்கியமானது, அந்த G20 மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது முக்கியமாக எடுத்திருப்பாங்க. அதில் இன்னும் ஒன்று முக்கியமாக என்னென்னா இந்த IMEC. இப்போ இதுவுமே கிடப்பில் தான் கிடக்குது. ஏன்னா இந்தியா, மிடில் ஈஸ்ட்டு, யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடர். ஏன்னா இப்போ வந்து G20 மாநாட்டில் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடர்னு போட்டாங்க. ஏன்னா சைனாவுடைய எக்கனாமிக் காரிடருக்கு ஆல்டர்னேட்டாக யூரோப்பிய எக்கனாமிக் காரிடர்னு போட்டாங்க. இது வந்து ரோட்வே, ரயில்வே, நமக்கு வந்து என்னது சீவே, 3ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு முக்கியமானது. ஆனால் இதில் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரூட் வந்து என்னென்னா சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் மெயின் பார்ட். இப்போ இஸ்ரேல் வார ஆரம்பித்த பிறகு சவுதி அரேபியா பேக் அடிச்சு வச்சிருக்கனால நமக்கு அந்த இது வந்து செயல்படுத்த முடியாமல் அப்படியே நிற்கிது. இருந்தாலும் அது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஏன்னா அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மும்பை கேண்டலா துறைமுகத்திலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், அதையும் பார்த்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் புதுசாக 8th காண்டினென்ட் சீலாண்டியான்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அதையும் பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. அப்புறம் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா மியான்மர் சிவில் வார் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக 2021 அந்த வார் ஸ்டார்ட் ஆகிட்டு இராணுவ ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இங்கே என்ன கேட்டிங்கன்னா ஜுண்டா இராணுவ ஆட்சி நடந்துருக்கு. இங்கே நிறைய இனக்குழுக்கள் இருக்கும். இந்த ரோகின்கியா இனக்குழுக்கள் இருக்கும். அந்த இனக்குழுக்களுக்கு நிறைய குழுக்களுக்கு சைனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இனக்குழுக்களுடைய செல்வாக்கு வந்து அதிகமாகுது. ஆக்சுவலாக ஆங் சான் சூயின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின ஆளுக்க, அவங்க இந்த ரோஹிங்கா அகதிகளுக்கு எதிராக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. இப்போ அவங்களே வீட்டு அவசர அரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதனால் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. மியான்மருடைய பார்டர் ஸ்டேட் என்னென்னு பார்த்துருங்க. மியான்மருடைய கேபிட்டலு எல்லாமே இப்போ கூட இன்றைக்கி பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா மியான்மர்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அப்போ நமக்கு அதில் என்ன பாதிப்பு இருக்குது. அந்த மியான்மருங்கிறது இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்தே சுதந்திரத்துக்கு முன்னாடியே பர்மாங்கிறது நமக்கு அவனுக்கு பாதிப்பு. இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மியான்மரையும் நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக நெஞ்சிடணும், படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் பேப்பரில் வரக்கூடியது. நம்ம டெய்லி வரக்கூடிய பேப்பர் உங்களுக்கு போடுறப்ப நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது உமன் ரிசர்வேஷன் பில்லு, ஏன்னா 106 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு பில்லுன்னு கேட்டாங்கன்னா 128 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு. இந்த பில்லு வந்து எம்எல்ஏ எம்பிக்கு ரிசர்வேஷன் கொடுக்காங்க. உமன் எம்பவர்மெண்ட், இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுருக்கீங்க. படிச்சிருப்பீங்க, கூட கொஞ்சம் படிச்சு வச்சுருங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட், அந்த கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே வரையறை பண்ணாமல் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஒன்று போடணும்னு சொல்லிட்டு ஒரு பில்லு பாஸ் ஆகிருக்கு. 3 மெம்பர் கமிட்டி. அதில் யார் இப்போ சேர்பர்சனாக இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க, ஆப்போசிட் லீடர் இருப்பாங்க, அப்போது கேபினெட் அமைச்சர் ஒரு ஆள் இருப்பார். இந்த கேபினெட் அமைச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நினைச்சுவார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதை பற்றி பார்த்துக்கிடுங்க. இப்போ G20 இப்போ பிரேசில் தான் தலைமை தாங்குது. போன வருஷம் நம்ம தலைமை தாங்கும்போது ஒரு 3 பாயிண்ட் மெயினான பாயிண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ தான் பார்த்தோம் IMEC, ஏன்னா இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப்பியன் காரிடர்னு ஒன்று பார்த்தோம்னா அது ஒன்று. பிறகு பார்த்தீங்கன்னா பயோஃபீலை பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் ஆப்பிரிக்கா யூனியன் வந்து G20 வந்து சேர்ந்துருக்கும். இந்த 3 தான் இந்த நம்ம நாடு தலைமை தாங்கும்போது முக்கியமானது. அப்புறம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை பற்றி பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நியூ கிரிமினல் லா, இப்போ IPC இந்தியன் பீனல் கோடு, CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, IEC இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா 3க்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனது. அதை ஹிந்தி நேமாக உருவாக்கி நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ரிப்பப்ளிக் டேக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்தாங்க. ஃப்ரான்ஸுக்கு இந்தியாவுக்கு உள்ள ரிலேஷனுக்கு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் இருக்குது. 1998 பொக்ரான் வெடிகுண்டு போடும்போதே எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே பொருளாதாரத்தெல்லாம் போட்டாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் அப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ ரீசனாக முந்தானது பேப்பரில் கொடுத்தா UPI பேமெண்ட்டு ஈஃபில் டவரில் அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய UPI பேமெண்ட் வந்து பாரிஸ் வரைக்கும் போயிருக்குது. பிறகு ரஃபேல் விமானம், ஏன்னா சப்மரீனு, பிறகு நமக்கு இப்போ ரிப்பப்ளிக் டேக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கா அதிபர் தான் வர்ற மாதிரி இருந்தது, பைடன் தான் வர்ற மாதிரி இருந்தது. திரும்ப வந்து இவர் வந்திருக்காரு. இப்போ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது அடுத்து ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள், ஏன்னா
பெண்களை மையப்படுத்தி இந்த மாநாடு நடந்துச்சு. அணிவகுப்புலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணிவகுப்பு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு கொடவோலை முறைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னச்சுன்னா உத்திரமேரூர் கல்வெட்டை வந்து பண்ணி நம்ம தமிழ்நாடு வாகனம் வந்து போனாங்க. அந்த வாகனம் சில மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா வாகனம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல வைக்கலன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க ரொட்டேஷன் அடிப்படையில். அதெல்லாம் பார்த்துக்கிட்டுறீங்க. அப்புறம் இன்ட்ரீம் பட்ஜெட், இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி தாக்கல் பண்ணக்கூடிய பட்ஜெட்டுக்கு பேர் என்னது? இன்ட்ரீம் பட்ஜெட். நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. தாக்கல் பண்ணும்போது இதில் மெயினாக ஒரு 3 பாயிண்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர், செல்வி கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6 to 14 ஏஜுக்கு வந்து மருந்து கொடுக்கறது. பிறகு பார்த்தீங்கன்னா சூரியோதயம் வீட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கோல்டு ரூப் டாப் சோலார், அது பிறகு அர்பனுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்குறது. ஏன்னா அப்போ இது ஒரு முக்கியமானது இந்த சோலார். இந்த 3 தான் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட். மற்ற தெரிஞ்சுக்கலாம். அதான் அடுத்தது கொடுக்குறோம். பிஎம் சூரியோதய யோஜனா. சூரியோதயம்னா 300 யூனிட் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்னென்னா இந்த சோலார் பேனல் கொடுத்து 300 யூனிட் உற்பத்தி பண்ணி 100% கவர்மெண்ட்டுடைய இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கிடுங்க. இப்போ இந்தியா வந்து எந்த லெவலில் இருக்காங்க, இதில் சூரியன்லேருந்து எனர்ஜி இருக்கிற எத்தனை இடத்துல இருக்கிறோம், இதனுடைய விளைவு என்ன எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு 149 எம்பியை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கண்ணீர் புகையை அடித்தது அந்த அதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சஸ் டிலே ஆகுது. ஏன்னா 2011 நடந்தது, 2020 நடக்கணும், இன்னும் நடத்தாமல் வச்சுருக்காங்க. என்ன காரணம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணம். இந்த பட்ஜெட்டில் கூட அதை பற்றி எதுவுமே பேசலை. அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்கே நடத்துனாங்கன்னு சொல்லி கேட்கலாம். எங்கே நடத்துனாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பீகாரில் நடத்துனாங்க. அதை பற்றி பார்த்துக்கிட்டுங்க. அப்புறம் உத்தரகாண்டு டனல் ஸ்லைடு. அந்த உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா டனலில் இது பண்ணாங்க, லேண்ட் ஸ்லைடு ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ரேட்கோல் எலி குழி இது தடை பண்ணியிருந்தாலும் அவங்க தான் அதை போய் கடைசியாக ஃபைனலாக இது பண்ணாங்க. அப்புறம் உத்தரகாண்டுங்கிறது நமக்கு வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ வந்து நேற்று பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் 44 அதை வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக பாஸ் பண்ண மாநிலம் எதுங்கன்னா உத்தரகாண்டு. ஏன்னா அப்போ வந்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ணதை பற்றி கேட்கலாம் உத்தரகாண்டு. பிறகு பார்த்திங்கன்னா சட்லஜ் ரிவரை பற்றி கேட்கலாம். இப்போ மணலி ரூட்டில் போனீங்கன்னா பியாஸ் நதியை பற்றி கேட்கலாம். ஏதாட்டும் ஒரு கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் அன்னைக்கு டேட்டில் உள்ளதான் கேட்பாங்க. கவனமாக பார்த்துக்கிடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஃப்ளட்டை பற்றி கேட்கலாம். ஏன்னா சிக்கிம் ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளட்டு. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாசியர் லேக் அவுட்போஸ்ட் ஃப்ளட்டு. ஆனால் இந்த தடவை வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று நார்மலாக பெஞ்சிச்சு. ஏன்னா நார்மலாக எல்லா இடமும் பெஞ்சிச்சு. ஆனால் என்ன வேரியேஷன் அதிகம். ஒரு இடத்துல மழை பெய்யாத இடத்துக்கு அதிகமாக மழை பெஞ்சிச்சு. மகாராஷ்டிராவில் அதிகமாக மழை பெய்யும், குறைய மழை பெஞ்சு. இப்படி வித்தியாசப்பட்டனா சிக்கிமில் பயங்கரமான ஃப்ளட் ஏற்பட்டுச்சு. அடுத்தது 16th ஃபினான்ஸ் கமிஷன். இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா 2026 2031 அரவிந்த் பனகாரியா அவரை வந்து அப்பா பண்ணி. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிதி ஆயோக்குடைய ஃபஸ்ட்டு வைஸ் சேர்பர்சன். இப்போ இது ஒரு ப்ராப்ளம் போய்ட்டுருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சரியாக வந்து ரூபா வந்து அலாட் பண்ண மாட்டேங்காங்க. கர்நாடகாவுக்கு இப்போ அவங்க இன்றைக்கி பேப்பரில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்காங்க. அப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ₹1 கொடுக்காங்கன்னு வச்சுக்கிட்டோமே, ₹1 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாலும் 20 பைசாவுக்கும் கம்மியாக தான் ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லி கர்நாடகாரங்க பண்ணுறாங்க. கேரளாக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடுக்கும் கம்மியாக தான் வருது, 40 பைசா சில்லற தான் வருது. இப்போ நிறைய ஃபண்டு வந்து வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சில மாநிலத்துக்கு பீகாருக்கு ₹1 அவங்க பே பண்ணாங்கன்னா ₹7 கவர்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசுக்கு ₹2 ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நார்த்தில் உள்ள மாநிலங்களுக்கு அதிகமாக ரீஃபண்ட் ஆகுது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஷேரை பிரித்து கொடுக்குறது தான். ஏன்னா டேக்ஸ் ரெவன்யூவை சென்ட்ருக்கு ஸ்டேட்டுக்கு பிரிச்சுறது வந்து சவுத் வந்து ஓரங்கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த கமிஷனை பற்றி தெரிஞ்சுருங்க. அப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஏன்னா இப்போ வந்து அதை வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் வந்து கருத்து கணிப்பு கேட்டுருங்க. அப்புறம் டிஜியாத்திரைங்கிறது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. இப்போ நம்ம யாராவது ஃப்ளைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செக்கிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய செக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். டிஜியாத்திரைங்கிறது உங்கள் டிஜிட்டல் டேட்டா உள்ள ஏற்றி வச்சுருப்பாங்க. ஒரு தடவை உங்கள் கண் எல்லாமே செக் பண்ண பிறகு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோவாக வேகமாக உள்ளே போயிடலாம். இப்போ டிஜியாத்திரை பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு 1875 ஆரம்பிச்சாங்க. இப்போ 150 வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து இயர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்காங்க. அப்புறம் 75 இயர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு. ஆக்சுவலாக ஜனவரி 28, 1950 சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணி 75 இயர்ஸ் ஆயிருக்கு. அதை இப்போ ரீசனாக நம்ம வந்து ஜனவரி 28 வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நேஷனல் லெவலில் உள்ள நியூஸ். ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு ஃப்ளட்டு சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு. சென்னை ஃப்ளட்டு போது மிக்ஜாம் புயல்
இந்த மிக்ஜாம்ங்கிற புயல் யார் வச்சான்னா மியான்மார். அப்புறம் சவுத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளட் அதிகமாக வந்துச்சு. இது வந்து கீழடக்கு சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட் அதிகமாக வந்துச்சு. அந்த ஃப்ளட்டெல்லாம் பற்றி பார்த்துக்கிட்டோம். அப்புறம் குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடந்துச்சு. இப்போ நடந்து 2024 3வது மீட்டிங் 18, 19 பிறகு இப்போ 2024. இங்கே மெயினாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா செமிகண்டக்டர் பாலிசி, ஏன்னா அடுத்து க்ரீன் ஃபியூல் பற்றி பேசுனாங்க டென்மார்க்கு. அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரிசர்ச், ஏன்னா பின்லாண்டு, இதை பற்றிலாம் ஃபுல்லாக பேசுனாங்க. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா டசல் பிட்வீன் கவர்னர் அண்ட் சிஎம். கவர்னருக்கு சிஎமுக்கும் பிரச்சனை எங்கெல்லாம் போயிட்டுருக்குது அப்படின்னா, பில்லில் கையெழுத்து போடுறதுல பிரச்சனை போயிட்டுருக்குது. அப்புறம் இந்த வைஸ் சான்சலரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல பிரச்சனை போயிட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பி சேர்மனே அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் வச்சுட்ருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கெல்லாம் போகுது அப்படின்னு மத்திய அரசு ஆளாத பகுதி, கேரளாவில் இருந்து பிரச்சனை போய்ட்டுருக்குது, கர்நாடகா இருந்து பிரச்சனை போய்ட்டுருக்கு, தமிழ்நாட்டில் இருந்து பிரச்சனை போய்ட்டுருக்கு. இப்போ அந்த இதை பார்த்துக்கிட்டோம். அடுத்து எனது கிராமம் திட்டம். இப்போ ஜனவரி 12 பார்த்திங்கன்னா புலம்பெயர் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் ஃபுல்லாக தங்கியிருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா அந்த கிராமத்துக்கு வந்து அவங்களுக்கு முடிஞ்ச ஃபண்டை வந்து கொடுத்து அந்த கிராமத்தை டெவலப் பண்ணுறது தான் எனது கிராம திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன கோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி புதன்கிழமை, ஏன்னா மாதத்தில் கடைசி புதன்கிழமை டிஎம், என்ன டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஆர்டிஓ, இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே காலைல 9 மணிலேருந்து நைட்டு அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் தங்கியிருந்து அவங்களுக்கு குறைகளை தீர்க்கணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கீம். இப்போ தமிழ்நாடு செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் பாலிசி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கிடணும். பத்மா அவார்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பத்மா அவார்ட்ஸுங்கும்போது பாரத் அவார்டு கொடுத்துருக்காங்க, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்து வச்சுக்கிட்டணும். இப்போ என்ன பத்மா அவார்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் சொல்லிட்டு விஜயகாந்த் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பத்மபூஷன் சொல்லிட்டு 2 பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பத்மஸ்ரீ, ஏன்னா 5 பேர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 8 அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு இது போக அந்தந்த ஓரியன்டேஷன், இப்போ அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து விதையை சேர்த்து வச்சார், அவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடுங்க. இந்த பத்மா அவார்ட்ஸ். அடுத்த மாதிரி கோட்டை அமீர் கம்யூனிட்டி ஹார்மோனி அவார்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கோட்டை அம்மன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேக் நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி இந்த அவார்டு கொடுக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஸ்டேட் லெவலில் ஜுடிஷரி இப்போ வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாட் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, மேரேஜ் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிம்பாங்க. அது நீங்கள் சேர்ந்து வாழலாம், வைக்கலாம், என்னமும் செய்யலாம், அந்த மேரேஜுக்கு நாட் அலௌடும்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறோம். ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணது செல்லும் அப்படிம்பாங்க. அப்போ இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க, எப்படி கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட்டு, ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. பேரறிவாளன் வழக்கெல்லாம் அந்த வழக்கில் உள்ளது தான். அப்போ ஒரு டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி தானாக வந்து விசாரித்து அவங்களுக்கு ஏதாட்டு அவங்களுடைய ரொம்ப நாள் தண்டனை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லி விடுதலை பண்ணுற இந்த மாதிரி கொண்டு வந்து ஆர்டிகல் 142 பற்றி நல்லா க்ளீனாக பார்த்து வச்சுருக்கேன். இது போய் இன்றைக்கி பேப்பரில் கூட பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா சுமோட்டோ, அதாவது தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒரு கேஸை விசாரிக்கும் போது அந்த கோர்ட்டுடைய தலைமை நீதிபதிகிட்ட கேட்டுட்டு தான் விசாரிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஜுடிஷியல் சம்மந்தமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சொல்லுவீங்க அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி செயல்படுன்னு சொல்லி கேட்கலாம். எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் ஜென்ரலாக கேட்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரு லா உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா யூரோப்பியன் யூனியன். அப்புறம் சந்திராயன் 3 ஆக்சுவலாக 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம 4வதாக போன நாடு. அப்புறம் பிரகயான், ஏன்னா விக்ரம் லேண்டர் ரோவர் இதெல்லாம் பார்த்து வச்சுடுங்க. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா வியோமித்ரா, ஏன்னா ஒரு ஃபீமேல் ரோபா. ககன்யான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரோபா வந்து அனுப்புகிறாங்க. அது வந்து வியோமித்ரா அப்படிங்காங்க. அதாவது விண்வெளியின் நண்பன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு இன்னைக்கு பேப்பரில் இருக்குது. அப்புறம் டெஸ்ட் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு கீழே வர்ற மாதிரி செயல்படுத்துகிறாங்க. ஆதித்யா L1, ஏன்னா PSLV C-57 அனுப்பியிருப்பாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி சன் கொரோனா. இது கரெக்டாக அந்த L1 பாயிண்டில் லேண்ட் ஆச்சு. இப்போ தான் ஜனவரி 6, 2024. அப்புறம் எக்ஸ்போசாட், இதான் இந்த வருடத்தினுடைய முதல் இது. ஜனவரி 1, 1924 PSLV C-58 அனுப்பியிருப்பாங்க. ஜப்பான் கூட மூன் ஸ்னைஃபர் அனுப்பியிருப்பாங்க. அதனால் 5th நேஷனாக மாறுறாங்க. சைனா ஐன்ஸ்டீன் ப்ரூவ்,
அது சைனா வந்து ஐன்ஸ்டீன்ங்கிறத பேர் வந்து ஒட்டாத அப்படி நடப்பா அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்போ அது 310 ஸ்டார்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதானி ஏரோஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோன் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ட்ரோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பேப்பரில் வந்தால் பார்த்துக்கிடுங்க. கிளைமேட் சேஞ்ச் COP28 பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு COP29 எங்கே நடக்குன்னு பாருங்கள். இந்த கிளைமேட் சேஞ்சில் முக்கியமாக இதை பற்றி பேசுனாங்கன்னா ஹெல்த்தை பற்றி பேசுனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபண்டை பற்றி பேசுனாங்க. அப்புறம் என்டிசியும் போது இந்தியா பார்த்தீங்கன்னா COP26 பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் சொல்லிட்டு ஒரு என்டிசி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பேசிப்பாங்க. இந்த 3 பற்றி தான் பேசியிருப்பாங்க. அப்புறம் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் யூரோப்பியன் யூனியன் வந்து 2026 கொண்டு வராங்க. அது என்ன சொல்லுன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூரோப்பியன் யூனியனில் உள்ள கண்ட்ரியில் வெளியே இருந்து ஒரு நாடு வந்து ஏதாட்டும் ஒரு பொருளை கொண்டு வரும்போது கார்பன் எமிஷன் பண்ணுற பொருளாக இருந்தால் அதுக்கு கார்பனுக்கு டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய நாடு அதில் பாதிக்கப்படலாம். அதை பற்றி பார்த்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூனில் கிளைமேட் சேஞ்ச் எப்படி பாதிக்கப்படாது, அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருந்துன்னு பார்க்குறோம். அப்புறம் ஹெல்த்தில் நம்மளுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ் இன்றைக்கி பேப்பரில் கூட போட்டிருக்கேன். மங்கி பாக்ஸ் பார்த்துருங்க. மலேரியா தடுப்பூசி பார்த்திங்கன்னா கம்போடியாவில் முத கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த செர்விக்கல் கேன்சர் திரும்ப வந்துட்டு இருக்கு. நல்லா தெளிவாக பார்த்து வச்சுருங்க. அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு பார்த்திங்கன்னா கேல் ரத்ன அவார்டு, அர்ஜுனா அவார்டு, துரோணாச்சாரி அவார்டு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வைசாலி வாங்கினது. கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா முகமது சமி, அப்புறம் சாத்விக் சிராக் டென்னிஸ் பிளேயர் வாங்கினது. இது எல்லாத்தையுமே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு பார்த்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் பாரத் ரத்னா அவார்டு ஏன்னா நமக்கு பார்த்தா கர்பூரி தாக்கூர் வந்து பீகாருடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் எல்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50th அவார்டு எல்கே அத்வானி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கிடுங்க. பத்மா அவார்டு ஏன்னா பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் இதெல்லாம் லைட்டாக பார்த்துட்டுங்க. அப்புறம் கோல்டன் குளோப் அவார்டு ஓப்பன் கேமர் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. நோபல் ப்ரைஸ் கண்டிப்பாக பார்த்துட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் முடிச்சிங்கன்னா என்ன நோபல் ப்ரைஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சா யார் வாங்கியிருக்கான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டேஷனாக கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ் முடிச்சவங்க மேக்ஸ் ஓரியன்டேஷனாக கொடுக்கக்கூடிய நோபல் ப்ரைஸ் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஏபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நல்லா பார்த்துருங்க. பிறகு பாருங்கள் ஆஸ்கார் இதுக்கு நாமினேஷன் ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கொடுத்துருக்காங்க, டு கில் எ டைகர். இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க கிராமி விருது. இன்றைக்கி பேப்பர் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தது கிராமி விருது. இதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சக்தி இசைக்குழுக்கு கிடச்சிருக்கு. யாருன்னா நம்மளுடைய சங்கர் மகாதேவன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அன்றைக்கி டேட்டுக்கு வந்து இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கிராமி அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏசியன் கேம்ஸ் போன வருஷம் வந்து 19th கேம்ஸ் வந்து கோன்ஸு சைனாவில் வச்சு நடந்தது. இந்தியா வந்து 100 மெடலுக்கு மேலே வின் பண்ணாங்க. கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு நீங்கள் ஹாபியில் ஏதாவது போட்டிங்கன்னா அது ஓரியன்டேஷன். செஸ் போட்டிங்கன்னா செஸ் சம்மந்தமாக நல்லா பார்த்துடுங்க. கிரிக்கெட் போட்டிங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தமாக பார்த்துடுங்க. ஏன்னா அந்த அவங்க ஸ்போர்ட்ஸில் கொடுத்தா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்துடுங்க. கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா வின் பண்ணுது. அதிக தடவை வின் பண்ணதும் ஆஸ்திரேலியா தான். அப்புறம் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் கண்டிப்பாக கேட்பான். இப்போ பார்த்தீங்கன்னா 6th கேம்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே நடக்குது. வேலுநாச்சியார் அதனுடைய லோகோ வந்து வீரமங்கை வேலுநாச்சியார். ஏன்னா தமிழ்நாடு வந்து 2nd பிளேஸ்க்கு வர்றாங்க. ஒரு டென்னிஸ் பிளேயர் அந்த பிளேயர் நேமையும் பார்த்துருங்க. சிலம்பம் முத ஆட் பண்ணுறாங்க. சென்னையில் மட்டும் நடக்காமல் மதுரை, கோவை, திருச்சியில் நடந்திருக்கு. இதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துக்கிடுங்க. யார் அதிகமாக மெடல் வின் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு வந்து 98 மெடல் வின் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா வின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியா ஓப்பன் மென்னில் யார் வின் பண்ணனா சிம்மர் இட்டாலிக்காரரு. எல்லாம் பார்த்துக்கிடணும். ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா சல்ஃப்லான். இதை கூட பல்கேரியா இதோ கேட்கானா இல்லையோ அடுத்த பாயிண்ட் ரோகன் போபனா அவர் தான் ரெட்டையரில் ஏன்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் ரெட்டையரில் வின் பண்ணால் நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் பாட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் செஸ் ஒலிம்பியாட் மாமல்லபுரத்தில் நடந்தது. அதையும் பார்த்து வச்சுருங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கிட்டு கலைஞருக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இது போக நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கன்னா உங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஜிஏ டேக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருங்க. தமிழ்நாடு ஸ்கீமில் இப்போ ரீசன்ட் ஸ்கீமு அதையும் நல்லா பார்த்துக்கிடுங்க. அப்போது ஃபெமிலியரான ஸ்கீம் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி பேப்பரில் பார்த்தீங்கன்னா புதுமை பெண் ஸ்கீமை பற்றி இருக்குது. அது ஃபெமிலியராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபார் ஃப்ரீ உமன் இப்போ இருக்க வீட்டுக்கு தலைவிக்கு 1000 ரூபா. இப்போ இந்த மாதிரி ஃபெமிலியரான ஸ்கீம் இருக்கும். அப்புறம் மருத்துவ திட்டம் இன்றைக்கி கூட நம்மளுடைய சுகாதார அமைச்சர் மருத்துவ திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மருத்துவ திட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது, பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் இருக்குது, எஜுகேஷனுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பிரித்து 2 திட்டம் பார்த்து வச்சுருங்க. ரீசனாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த ஆங்கிள் இப்போ ரீசெண்டாக உள்ள நியூஸ் நாளைக்கு நியூஸ் மாறும். அந்த மாறும்போது அந்த ஃபோக்கஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டப்பேரவை தொடங்கியிருந்தாங்க. ஆனால் சட்டப்பேரவையில் உள்ள நியூஸ்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவளை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற அன்னைக்கு உள்ள நியூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்றைக்கி தான் கேட்பாங்க. அன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல எர்த்துக்கோய்க்கு நடந்துன்னு வச்சிங்களா ஃபுல்லாக உங்களுக்கு எர்த்துக்கோய் கொஸ்டின் தான் கேட்டே இருப்பாங்க. நான் ஒரு இன்டர்வியூ போகும்போது எர்த்துக்கோய் இருந்துச்சு, அதை தான் ஃபுல்லாக கேட்டாங்க. எபி சென்டர்னா என்ன எல்லாமே அது சம்மந்தமாக உள்ளதாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அன்னைக்கு
டேட்டில் உள்ள பேப்பரை வந்து படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிப்பீங்களானே கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அன்னைக்கு பேப்பரில் உள்ளதுக்கு அழுத்தம் கொடுத்துருங்க. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லா அதாவது இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் எந்தவித ஆர்குமெண்ட்டும் பண்ணிடாதீங்க. எதையும் கம்பேர் பண்ணி பேசிடாதீங்க. நெகட்டிவாக பேசிடாதீங்க. எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. நல்ல ட்ரெஸ் கோடோட போங்க. இன்டர்வியூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உறுதியாக நீங்கள் ஃபஸ்ட்டில் 30 மார்க் அடிக்கலாம். வாழ்த்துக்கள்.